சில பேர் தான் முக்காவாசி இன்கம் தம் கைப்பட வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 60% இந்தியாவோட டோட்டல் இன்கம்ல 10% மக்கள் அத கைப்படுத்திடுறாங்க. 90% மக்கள்ட்ட 40% தான் பணம் வந்திருக்கு. ஸோ இந்த கே ஷேப்ட் அப்படின்னு ரிகவரி வருது இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கே ஷேப்டா இன்கம்மே போலரைஸ் ஆயிருக்கு. சில பேர் ரொம்ப நல்லா அதிகமா இன்கம் ஏறி இருக்கு கோவிடுக்கு அப்புறம். ஆனா சில பேருக்கு ஆக்சுவலா ரிலேட்டிவா பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்ஃப்ளேஷன் கம்பேர்ட் டு அதர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த கன்சம்ஷன் இது நல்லா தெரிஞ்சுது. அதனால நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமே ஒரு பக்கம் கவர்மெண்ட் இந்த ரோடு, ஏர்போர்ட், பிரிட்ஜ் அது கட்டுறதுக்கு கொஞ்சம் செலவழிச்சதும், 2வது இந்த பெரிய பொருள் இப்போ எஸ்யூவி பெரிய பெரிய கார், பெரிய பெரிய வீடு இதெல்லாம் லான்ச் பண்ணா உடனே வித்துருக்கு. ஆனா ஒரு மோட்டார் சைக்கிளோ, ஒரு என்ட்ரி லெவல் மாருதி காரோ இதெல்லாம் வந்து ஒரு டல்லாவே சேல்ஸ் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த இன்கம் வந்து கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆனதுனால மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து அந்த growth வந்து 6.5% மெயின்டைன் ஆனதுக்கு இது 2 காரணம். பட் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்களே எஃப்ஐஐஸ், அவங்க வந்து வெறும்னே இந்த வருஷத்த எதிர்பார்வை வச்சு இன்வெஸ்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு 5, 10, 15 வருஷம் அவுட்லுக் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? அதுல தான் வந்து என்ன பாதிச்சுன்னா, டாரிஃப் வந்து நம்மளோட குரோத்த பாதிச்சுச்சு.